சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரியே என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு அண்ணாமலை சந்திரா வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இங்க அண்ணாமலைக்கு என்ன வேணும்னு இங்க கேட்டு சந்திரா வீட்டில் இருக்க எல்லாரும் அண்ணாமலையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்க விஜயா என்ன செய்யன்னு தெரியாம ஸ்ருதிகிட்டேயும் ரவிக்கிட்டேயும் பேசும்போது பேசாம நான் மீனா வீட்டுக்கே போயிருட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா தான் வசதியா இருக்க முடியும்னு சொன்னீங்க. மீனா வீட்ல எப்படி தங்க முடியும்னு நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. மீனா மட்டும் உங்க மருமக இல்ல. நானும் உங்க மருமக தான். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நானும் உதவி செய்யாம, சப்போர்ட் பண்ணாம இருந்தா எப்படி? நீங்க எங்க வீட்லயே இருங்க. எங்கேயும் போக வேண்டாம். அப்புறம் நாங்க உங்கள நல்லபடியா பார்த்துக்கலன்னு மீனாவும், முத்துவும் நெனைப்பாங்கல்ல. அது மட்டும் இல்ல, என் அம்மா உங்களுக்காக ஆசையா சாப்பாடெல்லாம் சமைச்சு குடுக்குறாங்க. நீங்க தான் சரியா சாப்பிடுறதே இல்ல. அப்படின்னு ஸ்ருதி பேசும்போது, ஸ்ருதி உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால இவங்க வீட்டுக்கு வந்தா வசதியா இருக்கலாம்னு நெனச்சேன். ஆனா இப்ப, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது. கொஞ்ச நாள் என்ன நல்லா பார்த்துக்கணும்னு நெனச்சாலும், இப்ப வீட்ல இருக்க வேலையெல்லாம் சம்மந்தி நீங்களே பார்த்துக்கங்கன்னு இங்க வந்து ஸ்ருதியோட அம்மா சுதா சொல்லும்போது, என் வீட்லயே நான் சரியா வேல பார்த்ததில்ல. வீட்ல இருக்க எல்லா வேலையும் தனியாவே மீனா தான் பார்த்துப்பான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது, இப்ப நான் வந்து எல்லாருக்கும் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன செய்றது? அப்படின்னு விஜயா வந்து ரவிக்கிட்டயும், ஸ்ருதிக்கிட்டயும் இத பத்தி பேசினாலும், யாருமே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து, எனக்கு யாருமே உதவி செய்யல. இங்க மீனாவோட வீட்டுக்கும் வர வேண்டான்னு முத்து சொன்னதால, நானும் இங்க கடையிலேயே தங்கணும்னு நெனச்சாலும், சரியா எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. சரியா ரெஸ்ட் எடுக்க முடியல. இப்படி இருந்தா நான் கடைய எப்படி நல்லபடியா பார்த்துக்க முடியும்? எப்படி என்னுடைய பிசினஸ நல்லபடியா செய்ய முடியும்னு ஒண்ணுமே புரியல. என் ஃப்ரெண்டு எனக்கு துணையா இங்க இருக்கட்டும்னு தங்க வச்சா, இவர் என்னவோ நல்லா தான் ரெஸ்ட் எடுக்குறாரு. ஆனா என்னால தான் சரியா தூங்கவே முடியல. பேசாம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு மீனா வீட்டுக்கு கூட போயிருக்கலாம் போல. ஆனா அம்மா என்ன பத்தி யோசிக்காம ரொம்ப சந்தோஷமா ஸ்ருதி வீட்ல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, இந்நேரத்துக்கு நல்லா தூங்கியிருப்பாங்க. நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. என்ன பத்தி யாருமே யோசிக்கலல அப்படின்னு சரியா ரெஸ்ட் எடுக்காம கடையில இருக்கிற மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. பேசாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு மனோஜ் வந்து இங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, விஜயாவும் அங்க ரெஸ்ட் எடுக்காம ரூம்ல இருக்கும்போது, மனோஜ் எதுக்கு ஃபோன் பண்றான்? மனோஜ் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மனோஜுக்காவது உதவி செய்றதுக்கு மனோஜோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. ஆனா நான் தான் இப்ப எங்க போறதுன்னு தெரியலன்னு யோசிக்கும்போது, இப்ப மனோஜ் எதுக்கு ஃபோன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுறாங்க விஜயா. "மனோஜு, எப்படி மனோஜ் இருக்க? ஆமா, நீ என்ன ரெஸ்ட் எடுக்காம எனக்கு ஃபோன் பண்ற? என்ன உனக்கு தூக்கமே வரலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "எப்படிம்மா தூங்க முடியும்? நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க மனோஜ் இருக்கேன்னு?" கேட்க, "என் கடையில தாம்மா தங்கியிருக்கேன். ஆனா சரியா தூக்கமே வரல. ரெஸ்ட் எடுக்கவும் முடியல. அம்மா சரியா சாப்பிடவும் இல்லம்மா. இப்படியே நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் என்னுடைய பிசினஸ பார்த்துக்கவே முடியாது. என் ஃப்ரெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு இங்க தான் இருக்காரு. ஆனா அவர் என்னவோ நல்லா தான் ரெஸ்ட் எடுக்குறாரு. சரியா ரெஸ்ட் எடுக்க முடியாம நான் தாம்மா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா நீங்க என்ன பத்தி யோசிக்கல. ஏன் நான் சாப்பிட்டேனான்னு கூட நீங்க கேட்கவே இல்லையே. ஏம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், நானே சரியா சாப்பிடல மனோஜ்" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. "அம்மா என்னம்மா சொல்றீங்க? நீங்க சாப்பிடலையா? எதுக்கும்மா?" அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, "இல்ல, மீனா நமக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு குடுப்பா. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு தான் மீனா தினமும் சமைச்சு குடுப்பா. ஆனா இங்க ஸ்ருதியோட வீட்ல அவங்க யாரும் என் பேச்ச கேட்கறதே இல்ல. சரியா சாப்பிடவும் முடியல. அது மட்டும் இல்லாம மீனா இத்தன நாள் எனக்காக எவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா. என் பேச்ச கேட்டு மீனா இங்க தனியாவே வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் எவ்ளோ பொறுப்பா பார்த்துக்கிட்டான்னு. இப்ப தான் மீனாவ பத்தி நானே புரிஞ்சுக்கிட்டேன் மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா சொல்றீங்க? ஸ்ருதி வீட்ல தங்கியிருக்கீங்க. இப்ப நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. உங்களுக்குன்னு விதவிதமா சமைச்சு குடுத்துருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நெனச்சேனே. ஆனா, அ என் நெலம மாதிரியே தான் நீங்களும் அங்க கஷ்டப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மனோஜ். உனக்காவது தங்குறதுக்கு இடம் இருக்கு. உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா, பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வருவ. ஆனா என்னால இவங்க கிட்ட பேசவும் முடியல. நான் கேட்கறத சமைச்சு குடுக்கவும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பேச்ச தான் கேட்கணும்னு இங்க வந்து ஸ்ருதியோட அம்மா சுதா சொல்லும்போது, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பேசாம மீனா வீட்டுக்கு போயிருக்கலான்னு தோணுது" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, நீங்க தானம்மா சொன்னீங்க, மீனா வீட்டுக்குலாம் போக முடியாது. அங்க தங்குறதுக்கு ரூமே இல்ல. மீனா பேச்ச கேட்டுலாம் மீனா வீட்டுக்கு என்னால போகவே முடியாதுன்னு ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பி போனீங்களே. ஸ்ருதி உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க வீட்டுக்கு போனா நான் எதிர்பார்க்குற எல்லா வசதியும் கிடைக்கும்னு சொன்னீங்களே. இப்ப என்னம்மா சரியா சாப்பிடல, சரியா ரெஸ்ட் எடுக்கலன்னு என்னென்னவோ சொல்றீங்க. நானும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு நெனச்சேன். நீங்க பேசுறத கேட்டா ஸ்ருதி வீட்டுக்கு வர முடியாது போலயே" அப்படின்னு சொல்லும்போது,
நீ இங்க வந்தாலும், நீ நெனைக்கிற மாதிரிலாம் இங்க ருசியா சாப்பிட முடியாது. அவங்க சமைச்சு குடுக்குறத என்னால சாப்பிடவே முடியல. ஆனா ரவியும், ஸ்ருதியும் சாப்பாடெல்லாம் ருசியா இருக்குன்னு, அ இங்க வந்து சம்மந்திய பாராட்டி பேசுறாங்க. என்னால அப்படி பேச முடியல. ஏன்னா, எனக்கு மீனா சமைச்சு குடுக்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப என்னம்மா செய்ய போறீங்க? இப்ப அங்கருந்து நீங்க வரவும் முடியாது." அப்படி நீங்க அவங்ககிட்ட நான் மீனா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, கண்டிப்பா வந்து ஸ்ருதி மட்டும் இல்ல, ஸ்ருதியோட அப்பாவும், அம்மாவும் ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா, நீங்க என்னம்மா செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது, "நீ தான் யோசிக்கணும் மனோஜ். நீ கண்டிப்பா ஸ்ருதி வீட்டுக்கு மட்டும் வந்துராத. வேணும்னா மீனா வீட்ல போய் நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு. மீனா நம்மள ரொம்ப நல்லா பார்த்துப்பா. என் நிலைமை தான். அ என்ன செய்றதுன்னே தெரியாம யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது மீனா வீட்டுக்கு வந்துரணும்னு தான் எனக்கும் தோணுது." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. நீ மீனா வீட்டுக்கு வேணாலும் வரலாம். ஆனா, ஸ்ருதி வீட்டுக்கு வந்தா சரியா உன்னால சாப்பிடவே முடியாது. இப்ப தான் மீனாவோட அரும பெருமை என்னன்னு எனக்கு தெரியுது. மீனா நம்ம கேட்டப்பல்லாம் சமைச்சு குடுக்குறது, மீனா நமக்கு என்ன வேணும்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வேலையவும் அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறதுன்னு, மீனா உண்மையாவே பொறுப்பா, அக்கறையா நம்ம வீட்ட ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. நம்ம குடும்பத்த பொறுப்பா பார்த்துக்கிட்டது மீனா மட்டும் தான்னு, இப்ப நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மீனா சமைச்சு குடுக்கும்போது, மீனாவ புரிஞ்சுக்காம, எப்ப பார்த்தாலும் மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு மீனா கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சிருக்கேன். அப்பலாம் மீனா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுருப்பா. ஆனா இப்ப நான் வந்து சம்மந்தி கிட்ட எதிர்த்து பேச முடியாம, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எவ்ளோ பொறுமையா இருக்கேன் தெரியுமா? பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. உங்க அப்பா பேச்ச கேட்டு மீனா வீட்டுக்கு போயிருந்தா, இப்படி ஒரு நிலைமை எனக்கும் வந்திருக்காது, மனோஜ் உனக்கும் வந்திருக்காது. நான் தான் யோசிக்காம உனக்கு உதவி செய்யணும்னு வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்துட்டேன். ஆனா நீயும் அந்த பணத்த குடுத்து வீட்டு பத்திரத்த திருப்பவே மாட்டிக்கிற. இப்ப மீனாவும், முத்துவும் அம் வந்து என் வீட்டுக்காரரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. மனோஜ் என்ன மனோஜ் செய்ய போறேன்னு சொல்லும்போது, "அம்மா அதெல்லாம் முத்து பார்த்துப்பாங்கம்மா. இனி வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணுமா, வேண்டாமான்னு முத்துவே பார்த்துக்கட்டும். அதான் முத்துவும், மீனாவும் கண்டிப்பா வந்து உதவி செய்வாங்கன்னு அப்பா நம்புறாங்கல்ல. அதனால தானம்மா அப்பா வந்து மீனாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. மீனா அப்படி எப்படிதான் வந்து பார்த்துக்கிறாங்கன்னு பார்க்க தானே போறோம். நீங்க கவலைப்படாம இருங்கம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மனோஜ், நான் சீக்கிரமாவே மீனா வீட்டுக்கு போயிருவேன். அது மட்டும் இல்லாம என்னால இங்க தங்கவே முடியாது. ஆனா நீ கண்டிப்பா இவங்க வீட்டுக்கு வரவே கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா வேற என்னம்மா செய்ய முடியும்? நீங்க வந்தா தான் எனக்காக பேசுவீங்க. மீனா வீட்டுக்கு போக முடியும். இல்லன்னா நானும் இப்படிதாம்மா கஷ்டப்படணும்." அப்படின்னு மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்காம, எப்ப பார்த்தாலும் மீனாவ எதிர்த்து பேசி, மீனாவ தலகுனிய வைக்கணும்னு நெனச்ச விஜயாவும், மனோஜும் மீனாவ பத்தி புரிஞ்சுகிட்டு, எப்படி மீனா வீட்டுக்கு போறது? அவங்க கிட்ட பேசி புரிய வச்சா, மீனாவும், மீனா வீட்ல உள்ள எல்லாரும் நம்மள ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே! இன்னும் கொஞ்ச நாள் மீனா வீட்ல தங்குனா, நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியும். மீனா நமக்காக நல்லா சமைச்சு குடுப்பா. என்ன செய்றது? அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாம, மனோஜும் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ரவிய பார்க்கறதுக்காக இங்க முத்து வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. இங்க ரவியும், மீனாவும் ஸ்ருதிகிட்டயும், ரவிகிட்டயும் வந்து கேட்குறாங்க. இங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு முத்து கேட்கும்போது, அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு ரவி சொல்றாரு. அப்படியா? அம்மா சரியா சாப்பிடாம இருந்தா, ரவி நீ தான் அம்மாவ பார்த்துக்கணும். நீ தான் பேசி அவங்க கிட்ட வந்து ஆறுதலா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். விஜயா அத்த ரொம்ப சந்தோஷமா எங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்லும்போது, உடனே ரவி வந்து முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் பேசும்போது, என்னன்னு தெரியல, அம்மா சரியா சாப்பிடுறதே இல்ல. அம்மா ரொம்ப சந்தோஷமா ஸ்ருதியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா ஸ்ருதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அம்மா சரியா என்கிட்ட கூட பேசுறதே இல்ல. அப்பப்ப ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிற சாப்பாட எனக்காக எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ அம்மா அங்க சரியா சாப்பிடாம இருக்கிறதுனால, அம்மா வந்து அப்பாவ பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். எப்படியாவது நம்ம வீடு நமக்கு திருப்பி கிடைக்கணும். அம்மா ரொம்ப யோசிக்கிறாங்க. எங்களுக்கும் நெறைய வேல இருக்கு. அம்மாவ தனியாவே விட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் நான் வந்து அம்மாகிட்ட சொன்னேன். பேசாம மீனா வீட்டுக்கு வாங்க. அப்பாவும் இருப்பாங்க. எல்லாரும் வந்து அ அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு குடுப்பாங்கன்னு சொன்னேன். அம்மா தான் மீனா வீட்ல அவ்ளோ வசதி இருக்காது. மீனா வீட்டுக்கு நான் வரதா? மீனா என் மருமகளே கிடையாதுன்னு என்னெல்லாம் பேசுனாங்க. அப்புறம் இப்ப அம்மா தனியா தான் இருக்கணும். உங்க வேலை உங்களுக்கு முக்கியம். அதனால அவங்கள தனியாவே விட்டுட்டு வரீங்க. எப்பயுமே அவங்க கூடவே இருக்க முடியாதுல்ல. நம்ம வீட்லயும் அம்மா தனியா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மீனா அண்ணி சமைச்சு குடுக்குற மாதிரி இங்க எங்களால சமைச்சு குடுக்க முடியாது. அதனால மீனா அண்ணிய பத்தி இப்ப தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நடந்தா மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. உடனே மீனா சொல்றாங்க, விஜயா அத்த ரொம்ப பாவம். அவங்களுக்கு அம் அ அங்க உங்க வீட்டுக்கு வந்தா வசதியா இருக்கலாம்னு நெனச்சாங்க. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற மாரி அவங்க கேட்ட உடனே யாரும் சமைச்சு குடுக்க முடியாதுல்ல. நான் வந்து பூக்கடைக்கு கிளம்பும்போது தான் விஜயா அத்த எனக்கு இதெல்லாம் வேணும். சமைச்சு குடுத்துட்டு அப்புறமா கடைக்கு கிளம்புன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன செய்யன்னு தெரியாம
என்னால எதிர்த்து பேசவும் முடியாம, விஜயா அத்தை சொன்ன சாப்பாட சமைச்சு குடுப்பேன். அதுக்கப்புறமா தான் பூக்கடைக்கு கிளம்புவேன். அவங்க நெனச்ச ஒவ்வொரு சாப்பாடையும் விஜயா அத்தைக்காக பார்த்து பார்த்து சமைச்சு குடுப்பேன். அப்ப கூட விஜயா அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கவே இல்ல. இனியாவது என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கும். சரி ஸ்ருதி, பூக்கடையில நெறைய வேல இருக்கு. விஜயா அத்தைய நல்லபடியா பார்த்துக்கங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு, நீங்க தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை மாமா எப்படி இருக்கிறாருன்னு கேட்ட உடனே, எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்ல ஒவ்வொருத்தரும் வந்து என் அப்பா கிட்ட பேசும்போது, என் அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமாவே வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும். நம்ம அப்பா, அம்மான்னு எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் ரவி. ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாள் பொறுமையா தானே இருக்கணும் அப்படின்னு ரவி சொல்லும்போது, அந்த சமயம் அங்க வந்து அ மீனா முத்துக்கிட்ட பேசுறதுக்காகவும், ரவி ஸ்ருதிய பார்க்கறதுக்காகவும் ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா வந்த உடனே, "என்ன ஸ்வேதா எனக்கு ஃபோன் பண்ணீங்க? நான் இங்க இருக்கேன்னு சொன்ன உடனே உங்கள பார்க்க வரேன்னு சொன்னீங்க" அப்படின்னு முத்து கேள்வி கேட்க, "ஆமா முத்தண்ணே, உங்கள பார்க்கணும், பேசணும்னு நெனச்சேன். நீங்க எல்லாரும் இங்க ரெஸ்டாரண்ட்ல இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? என்ன பேசணும்னு?" கேட்குறாரு முத்து. மீனாவுக்காக ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. மீனா கிட்ட இத பத்தி பேசணும்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம, இங்க கல்யாணத்துக்காக சாப்பாடு ஆர்டரும் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனா, மீனா ரொம்ப ருசியா சமைச்சு குடுப்பாங்கன்னு எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொன்னேன். அவங்க உடனே மீனாவே இங்க கல்யாணத்துக்கு சமைச்சு குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவ பத்தி எனக்கு தெரியும். ஆனா, கல்யாணத்துக்கு நெறைய பேர் வருவாங்க. அது எப்படி மீனாவால அ இவ்ளோ பேருக்கும் சமைக்க முடியும்னு நான் யோசிச்சேன். மீனா கிட்ட கேட்டு பார்ப்போம். மீனாவுக்கு நெறைய திறமை இருக்கு. பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்றாங்க. பூக்கடைக்கு ஓனரா இருக்காங்க. மீனாவுக்குன்னு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீனா அதனால எல்லாருக்கும் உதவி செய்றாங்கன்னு மீனாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதனால மீனா கிட்ட பேசலாமேன்னு வந்தேன். அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே! மீனாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, மீனாவுக்காக பெரிய பெரிய அ டெக்கரேஷன் ஆர்டர், சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. எதுக்காக நான் யோசிச்சேன்னா, வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்க முடியாம, மீனாவும், முத்துவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. நெறைய சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. மீனாவுக்கு இந்த பெரிய ஆர்டர மீனா செஞ்சு குடுத்தா, இங்க மீனாவுக்கு நெறைய பணம் கிடைக்கும். நல்ல வருமானம் வரும். மீனாவும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கலாம். சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போகலாம்ல. அதனால தான் மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நெனச்சேன். அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப ருசியா சமைச்சு குடுப்பேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு குடுப்பேன். ஆனா, இந்த ஃபங்ஷன்ல எல்லாருக்கும் சமைக்கிறதெல்லாம் என்னால செய்ய முடியுமான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரவி சொல்றாங்க, "என்ன மீனா அண்ணி, உங்கள பத்தி எங்களுக்கு தெரியும். ஏன் ஸ்வேதாவே உங்கள புரிஞ்சுகிட்டு, இவ்ளோ பெரிய சாப்பாடு ஆர்டர் உங்களுக்காக தரோன்னு சொல்லும்போது, நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அதனால நீங்க கண்டிப்பா டெக்கரேஷன் ஆர்டர செஞ்சு குடுக்கறது மட்டும் இல்ல, இந்த சாப்பாடு ஆர்டரையும் நீங்க செஞ்சு குடுக்கறதுக்கு நானும், ஸ்ருதியும் கண்டிப்பா உதவி செய்வோம். அது மட்டும் இல்லாம, இங்க வேல பார்க்குறவங்களையும் வர வச்சு, அவங்களும் நமக்கு சாப்பாடு செய்றதுக்குலாம் உதவி செஞ்சாங்கன்னா, ஸ்வேதா மூலமா கிடைச்ச இந்த சாப்பாடு ஆர்டர நல்லபடியா நீங்க செஞ்சு முடிக்கலாமே!" அப்படின்னு ரவி சொல்லும்போது, என்னால இந்த சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்ய முடியும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. இங்க எங்க வீட்ல அண்ணாமலை மாமா வேற இருக்காரு. அவர வேற நல்லா பார்த்துக்கணும். அதனால என்னால இவ்ளோ பெரிய சாப்பாடு ஆர்டர செய்ய முடியாது. ரவி, நீங்க வேணும்னா உங்க ரெஸ்டாரண்ட்ல இந்த சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி சொல்றாங்க, "ஸ்வேதா உங்கள தான் நம்புறாங்க. உங்க மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க எதுக்காக என்னால இந்த சாப்பாடு ஆர்டர செய்யவே முடியாதுன்னு சொல்றீங்க? ரவி சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். உதவி செய்வோம். நாங்க சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா உங்களால இந்த சாப்பாடு ஆர்டர செய்ய முடியும். இதன் மூலமா நமக்கு நெறைய பணம் கிடைச்சா, வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்க முடியுமே! சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு போக முடியுமே! எத்தன நாள் தான் அண்ணாமலை மாமா, விஜயா அத்தைன்னு இப்படி வந்து நம்ம வீட்ல தங்க முடியும்? சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போனா தான், நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு ஸ்ருதியும் பேசுறாங்க. பரவால்ல. உங்க வீட்டு மருமக ஸ்ருதி உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க மீனா. அதனால கண்டிப்பா நீங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர மட்டும் இல்லாம, சாப்பாடு ஆர்டரையும் செஞ்சு குடுக்கணும். எனக்காக நீங்க இதெல்லாம் செஞ்சு குடுக்கணும். ஏன்னா, என் ஃப்ரெண்டு கிட்டயும், எங்க சொந்தக்காரங்க கிட்டயும் உங்கள ரொம்ப பெருமையா பேசியிருக்கேன். நான் சொன்னா, மீனா கண்டிப்பா அ இந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செய்வாங்க. சாப்பாடு ஆர்டரையும் நல்லபடியா செஞ்சு குடுப்பாங்கன்னு, உங்க மேல உள்ள நம்பிக்கையில பேசியிருக்கேன். இப்ப நீங்க முடியாது, இந்த சாப்பாடு ஆர்டர என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அவங்க கிட்ட மறுபடியும் நான் என்ன பேச முடியும் சொல்லுங்க? நீங்க எனக்காக இந்த வேலைய கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த பெரிய ஆர்டர வாங்கி தரேன்னா, கண்டிப்பா அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுக்கு போக முடியும். உங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அதன் மூலமா
வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் நானும் பார்த்துட்டுருக்கேன். மனோஜ நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க வந்து ஃபினான்சர் கிட்ட நெறைய பணம் வாங்குனது மனோஜ் தான். ஆனா, அந்த பணத்த கண்டிப்பா மனோஜ் வந்து திருப்பி தரவே மாட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனோஜுக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்ல, பொறுப்பும் இல்ல. ஆனா, விஜயா வந்து மனோஜ் மேல தான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் முத்துவும், மீனாவும் சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கி தரவே இல்லன்னு மனோஜ் பேசுறார்ல. மனோஜுக்கு மட்டும் இல்ல, விஜயாவுக்கும் சரியான பதில் குடுக்கணும்னா, முத்து முத்தண்ணன் நீங்களும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர கண்டிப்பா எடுத்து செய்யணும். உங்களுக்கு உதவி செய்ய நாங்க எல்லாரும் இருக்கும்போது ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இவ்ளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு நீங்க சந்தோஷப்படணும். அப்புறம் ஏன் மீனா யோசிக்கிறீங்க? நாங்க எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். அப்பதான் நம்ம வீடு சீக்கிரமா நமக்கு திருப்பி கிடைக்கும். இல்லன்னா இந்த வீட வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா, அப்புறம் இந்த வீடு நமக்கு என்னைக்குமே கிடைக்காது. அப்படின்னு ஸ்வேதா சொல்லும்போது, அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பதட்டமா சொல்றாங்க மீனா. அப்ப கண்டிப்பா நீங்க என் பேச்ச கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்லும்போது, உடனே முத்துவும், "ஸ்வேதா சொல்றது சரிதானே! நாமளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்றோம் மீனா. ஆனா, அ நம்மளால வந்து வீட்டு பத்திரத்த வாங்க முடியலையே! இப்படி பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சா கூட பரவால்ல. நமக்குன்னு நெறைய வந்து பணம் கிடைக்கணும். அப்பதான் ஃபினான்சியர் கிட்ட எப்படியாவது பேசி, நம்ம வீடு திருப்பி கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "நாங்களும் உதவி செய்வோம். கவலைப்படாம நீங்க இந்த வேலைய செய்யணும் மீனா." அப்படின்னு சொல்லும்போது, மீனா சந்தோஷமா சரின்னு சொல்றாங்க. இங்க மீனாவும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக என்னென்ன வேணுமோ ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முத்து மீனாவுக்கு ரொம்பவே உதவி செய்றாரு. இங்க சாப்பாடு ஆர்டர் மீனா எடுத்திருக்கிறதுனால, மீனா என்னெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு ரவியும், ஸ்ருதியும் வந்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்து இந்த வேலைய வந்து நம்ம சரியா செஞ்சு குடுத்தா, கண்டிப்பா இதே மாதிரி பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மீனாவும், முத்துவும் கிடைச்ச இந்த பெரிய ஆர்டர நல்லபடியா செய்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. நம்ம முன்னேறணும் அப்படின்னு நெனச்சிருக்கோம். ஆனா நம்ம வீடு திருப்பி கிடைக்கிறதுக்காக நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றோம். அப்பதான் அண்ணாமலை மாமா சந்தோஷமா இருப்பாரு. பாவம் விஜயா அத்த அழுதுகிட்டே இங்கேருந்து கிளம்பி போனாங்க. அவங்களையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சா தான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸ்ருதி வீட்ல சரியா சாப்பிடாம வேற இருக்கிறதா சொன்னாரு ரவி. அதனால சீக்கிரமாவே வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும் அப்படின்னு மீனாவும், முத்துவும் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. ரவியும், ஸ்ருதியும் மீனாவுக்கும், முத்துவுக்கும் நெறையவே உதவி செய்றாங்க. அதனால மீனா வந்து ஸ்ருதி சொன்ன மாதிரியே அ ஸ்வேதா குடுத்த இந்த பெரிய வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க மீனா. மீனா வீட்டுக்கு வந்தாலும் சரியா ரெஸ்ட் எடுக்காம, மீனா நெறைய வேல பார்க்குறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. மீனா எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றான்னு தெரியலையே அப்படின்னு, "மீனா என்னம்மா சரியா ரெஸ்ட் எடுக்காம, சரியா சாப்பிடாம நெறைய வேலை பார்க்குற" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சம்மந்தி நீங்களும் வந்து ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு" சொல்லும்போது, "இல்ல மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா மீனாவுக்கு நெறைய பணம் கிடைச்சா சீக்கிரமாவே உங்க வீடு நமக்கு கிடைக்கும்னு மீனாவும், முத்து மாப்பிள்ளையும் யோசிக்கிறாங்க. அதனால தான் இப்ப வந்து சரியா தூங்காம இருக்கிற வேலைய பார்க்கணும்னு மீனா இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்றா" அப்படின்னு இங்க சந்திரா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது, அண்ணாமலை வந்து, "என்ன மீனா, நம்ம வீட்ல இருக்கும்போதும் நீயும், முத்துவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. ஆனாலும் வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கவே முடியல. வேணும்னே திட்டம் போட்டு சிந்தாமணியும், ஃபினான்சியரும் நம்மள ஏமாத்திட்டாங்க. மறுபடியும் நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா? அதெல்லாம் வேண்டாம். நான் வேணும்னா யார்கிட்டயாவது பணம் கேட்குறேன். என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா வந்து உதவி செய்வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாம் மாமா. நீங்க எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும்? நாங்க இருக்கிறோம்ல, நாங்க பார்த்துக்கிறோம்னு" சொல்லும்போது, "நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. நீங்க நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாரும் எப்பயும் நம்ம வீட்ல ஒத்துமையா இருக்கணும்னு நீங்க சொன்னதுக்காகவே, கண்டிப்பா நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, நம்ம வீட்ட நம்ம திருப்பி வாங்கி குடுப்போம்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மீனா" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அண்ணாமலையும் "என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா மீனாவுக்கு செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அண்ணாமலையும் வந்து உதவி செய்றாரு. இப்படி எல்லாரும் மீனாவுக்கு உதவி செய்றதுனால, இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்த மீனா, இங்க வந்து 1 வாரம் இந்த டெக்கரேஷன் ஆர்டர செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, தினமும் சரியா சாப்பிடாம டெக்கரேஷன் ஆர்டர் செய்றதுக்காக எல்லா வேலையும் ரொம்ப நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க. இதனால மீனா இந்த 1 வாரம் செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டருக்கு மீனாவுக்கு நெறையவே பணம் கிடைக்குது. இத பார்த்த முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "பரவால்ல மீனா, வீட்ல எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர நீ நல்லபடியா செஞ்சுட்ட. அதனால நமக்கு இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு. சீக்கிரமாவே ஃபினான்சியர பார்த்து பேசி நம்ம வீட நம்ம திருப்பி வாங்கணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்காரு முத்து. இன்னொரு பக்கம் மீனா சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்றதுனால, சரியா வீட்டுக்கு வராம, அங்க ஃபங்ஷனுக்காக ரொம்ப ருசியா சமைச்சு குடுக்குறாங்க. அங்க ஃபங்ஷனுக்கு வந்த எல்லாரும், "சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. யாரு சமைச்சு குடுக்குறது?" அப்படின்னு கேட்டு, மீனா
ரொம்ப நல்லா சமைச்சு குடுக்குறாங்கன்னு, எங்க வீட்டு ஃபங்ஷனுக்கும் மீனா தான் வந்து சமைக்கணும் அப்படின்னு மீனாவுக்கு இதன் மூலமா நெறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது. இதனால மீனாவும், முத்துவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ரவி சொல்றாங்க, "மீனா எங்க அண்ணி தான். அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. வீட்லயே எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவ்ளோ ருசியா சமைச்சு குடுப்பாங்க." அப்படின்னு வந்த எல்லார்கிட்டயும் மீனாவ ரொம்ப பெருமையா பாராட்டி பேசுறாரு ரவி. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "பாத்தீங்களா மீனா, உங்க திறமை என்னன்னு இங்க ஸ்வேதா புரிஞ்சுகிட்டு, உங்களுக்காக இந்த பெரிய வாய்ப்ப வாங்கி குடுத்தாங்க. அதன் மூலமா இப்ப பாருங்க, உங்களுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. இப்படியே நம்ம சம்பாதிச்சோம்னா, கண்டிப்பா வீட்ட நம்ம திருப்பி வாங்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா நம்ம வீடு நமக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு." அப்படின்னு பேசுறாங்க இங்க வந்து மீனா. இங்க ஸ்வேதா வீட்டுக்கு வராங்க. "என்ன மீனா, உங்களுக்கு என்னால கிடைச்ச வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டீங்க. உங்களுக்கு நெறைய பணம் கிடைச்சிருக்கும்ல." அப்படின்னு சொல்லும்போது ஸ்வேதா, "நீங்க செஞ்ச உதவியால எங்ககிட்ட இப்ப நெறைய பணம் இருக்கு. ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா, என்ன முத்தண்ணே, நீங்க என்கிட்ட வந்து நன்றி சொல்றீங்க. நம்ம வீடு எப்படியாவது நமக்கு கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க நமக்கு தெரியாம விஜயாவும், மனோஜும் வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்தாங்க. நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்துனாங்க. ஆனா, அவங்க வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ஆனா, ஸ்வேதா நம்ம சொந்தக்காரங்க தான். ஆனா, நமக்கு எவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க." அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசுறாரு. இங்க மீனாவும், முத்துவும் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நல்லபடியா பயன்படுத்திக்கிறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு நெறைய வந்து பணம் கிடைக்குது. இந்த பணத்த சேர்த்து வச்சு எப்படியாவது ஃபினான்சியர பார்த்து பேசி நம்ம வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிட்டோம்னா, வேற யாருக்கும் நம்ம வீடு கிடைக்காது. எப்படியும் சிந்தாமணி தான் நம்ம வீட வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால அப்படி நடக்க விடவே கூடாதுன்னு மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. மீனா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். கண்டிப்பா சிந்தாமணி நெனைக்கிற மாதிரி நடக்கவே கூடாது. சிந்தாமணி வந்து நம்ம எல்லாரையும் தலகுனிய வைக்கணும்னு நெனச்சாங்க. அதனால தான் என் அப்பாவ இங்க வந்து உங்க வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே சிந்தாமணி நம்ம மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. நம்ம நெனச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சிந்தாமணி வந்து யோசிப்பாங்க. அதே மாதிரி எங்க வீடு சிந்தாமணிக்கு என்னைக்கும் கிடைக்கவே கூடாது." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஸ்வேதா சொல்றாங்க, "முத்தண்ண, அது எப்படி ஃபினான்சியர் ஒரே நாளையில எல்லா பணத்தையும் திருப்பி தரணும்னு சொன்னதுக்கு அப்புறமா, அது எப்படி ஃபினான்சியர் உங்கள பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. நீங்க பேசவே கூடாதுன்னு நெனச்சுட்டு, நீங்க ஃபோன் பண்ணப்ப கூட அங்க வாங்க, இங்க வாங்கன்னு அவர் வந்து உங்கள பார்க்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காரு. ஆனா நீங்க அவர் சொன்ன எல்லா இடத்துக்கும் போயிட்டு, நீங்க ஏமாந்து போய் தான் நின்றுருக்கீங்க. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ஃபினான்சியர் கண்டிப்பா சிந்தாமணி பேச்ச கேட்டு, இப்படி தேவையில்லாத வேலைய செய்றாருன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு நேரம் குடுத்திருந்தா, சீக்கிரமாவே பணத்த திருப்பி குடுத்துருவோம்ல. அதனால தான் ஒரே நாளையில இந்த பணத்த திருப்பி தரணும்னு பேசியிருக்காங்க. இது எல்லாமே சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும். சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் ஃபினான்சியர் இப்படிலாம் செய்றாருன்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க பேசாம இந்த பணத்த சீக்கிரமாவே ஃபினான்சியர் கிட்ட குடுக்கறது மட்டும் இல்லாம, அது எப்படி நீங்க ஒரே நாளையில எல்லா பணத்தையும் திருப்பி தரணும்னு கேட்க முடியும்? நீங்க மட்டும் இந்த பணத்த வாங்கிட்டு, எங்க வீட்டு பத்திரத்த திருப்பி தரலன்னா, அப்புறம் நாங்களும் போலீஸ் கிட்ட கண்டிப்பா உதவி கேட்போம். நீங்க எங்கள ஏமாத்தியிருக்கீங்க. கொஞ்சம் கூட நேரம் குடுக்காம, எங்க வீடு உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக மட்டும் இல்ல, சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் இப்படிலாம் செய்றீங்கன்னு, நீங்க ஃபினான்சர் கிட்ட பேசி பாருங்க. ஃபினான்சியருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பணத்த திருப்பி தாங்கன்னு ஃபினான்சர் கேட்க முடியும். ஆனா, ஒரே நாளையில இவ்ளோ பணத்தையும் திருப்பி தாங்கன்னு கேட்டா, கண்டிப்பா நம்மளால திருப்பி தரவே முடியாதுன்னு ஃபினான்சருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, எப்படி அவர் வந்து பேப்பர்லாம் அனுப்ப முடியும்? எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. நீங்க போலீஸ் கிட்ட கண்டிப்பா உதவி கேட்போம். அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கன்னு ஃபினான்சர் கிட்ட பேசி பாருங்க. உடனே ஃபினான்சியரும் வேற வழி இல்லாம இந்த பணத்த வாங்கிட்டு, கண்டிப்பா நம்ம வீட்டு பத்திரத்த திருப்பி தந்துருவாரு. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. மீனா, நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ஃபினான்சர் கிட்ட பேசி பாருங்க. ஃபினான்சர் இப்ப சிந்தாமணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றதால, நமக்கு இந்த உண்மை தெரியவே தெரியாதுன்னு யோசிக்கிறாரு. இப்படி நமக்கு இந்த உண்மை தெரியாததுனால, என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம என்ன சொன்னாலும் மீனாவும், முத்துவும் அப்படியே நம்புவாங்கன்னு ஃபினான்சர் வந்து யோசிக்கிறாங்க. ஆனா, உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா ஃபினான்சியர் வந்து மன்னிப்பு கேட்டு, இந்த பணத்த வாங்கிட்டு பேசாம வீட்டு பத்திரத்த திருப்பி தந்துருவாரு. இல்லன்னா, கண்டிப்பா நாங்க போலீஸ் கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு மீனா நீங்களும், முத்தண்ணன் நீங்களும் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை வரும்னு ஃபினான்சியர் புரிஞ்சுப்பாரு. அதனால நம்ம வீடு நமக்கு திருப்பி கிடைக்கும். சந்தோஷமா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு இங்க ஸ்வேதா சொன்னத கேட்டு முத்துவுக்கும், மீனாவுக்கும் அப்பதான் உண்மை என்னன்னு புரியுது. அப்படியா ஸ்வேதா? அப்ப ஒரே நாளையில நம்ம எல்லா பணத்தையும் திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, இந்த பணத்த நீங்க திருப்பி தரணும்னு வேணா இங்க ஃபினான்சர் கேட்டு பார்க்கலாம். ஆனா,
கண்டிப்பா தந்தே ஆகணும்னு அ இப்படி வந்து பேப்பர் அனுப்பவும் முடியாது. தேவையில்லாத வேலைய செய்யவும் முடியாது. எனக்கு என்னவோ இந்த உண்மை தெரிஞ்சதால உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இப்ப நம்மகிட்ட வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்கு தேவையான பணம் இருக்கு. அதனால வீட்டு பத்திரத்த நம்ம திருப்பி வாங்கிருவோம். இப்படி நீங்க பேசுனீங்கன்னா, கண்டிப்பா ஃபினான்சியரால பதில் பேசவே முடியாது. உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதால, நீங்க இந்த உண்மைய போலீஸ் கிட்ட சொன்னா, கண்டிப்பா போலீஸ் உங்களுக்கு உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்சியருக்கு தானே தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனால இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு புரிஞ்சுகிட்டு, வேற வழி இல்லாம வீட்டு பத்திரம் நமக்கு சீக்கிரமாவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, "இப்பவே நான் கிளம்புறேன்" அப்படின்னு மீனாவுக்கும், முத்துவுக்கும் தேவையான பணம் கிடைச்சதால, ரொம்பவே கோவமா ஃபினான்சியர பார்க்கறதுக்காக வராங்க. இங்க ஃபினான்சியர் வந்து ரொம்ப சந்தோஷமா, நாளைக்கே இந்த வீடு விஜயாவோட வீடு உங்களுக்கு கிடைக்க போகுது சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி சொல்றாங்க, "என்ன இருந்தாலும் விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் என் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றிருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்படி நடக்கவே இல்லைன்னு யோசிக்கும்போது, என்னால பொறுமையா இருக்கவே முடியல. இதுல அந்த மீனா வேற பூக்கடையில நெறைய வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறா. மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குது. மீனாவுக்கு நெறைய சாப்பாடு ஆர்டர் வேற கிடைக்குது. மீனாவுக்கு உதவி செய்ய முத்து மட்டும் இல்ல, ரவி, ஸ்ருதி, ஸ்வேதான்னு எல்லாரும் இருக்காங்க. அதனால அ மீனாவும், முத்துவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறாங்க. ஆனா, நான் நெனச்சது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, அதான் விஜயாவோட வீடு உங்களுக்கு கிடைக்க போகுதுல்ல. விஜயாவோட வீடு கிடைக்கணுன்றதுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. விஜயா கிட்ட பேசி விஜயாவோட மனச மாத்தி, மனோஜுக்காக நாங்க கண்டிப்பா உதவி செய்வோம் அப்படின்னு விஜயா கிட்ட பேசி, இந்த வீட்டு பத்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. அதனால இந்த வீட்டுக்கு நீங்க தான் ஓனரா இருக்க போறீங்க. இத நினைச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மீனாவும், முத்துவும் எப்பயுமே என் முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிக்கணும் அப்படின்னு பேசும்போது, மீனா வந்து அப்படிலாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. என்ன மீனாவும், முத்துவும் வந்திருக்காங்க. என்னன்னு நீங்களே கேளுங்கன்னு சொல்லி பேசுறாங்க சிந்தாமணி. என்ன மீனா? என்ன முத்து? ஏன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க? என்ன பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே! அப்படின்னு சொல்லும்போது, எங்ககிட்ட அ வந்து வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்கு தேவையான பணம் இருக்கு. இந்த பணத்த வாங்கிட்டு சீக்கிரமாவே வீட்டு பத்திரத்த திருப்பி தரீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அது எப்படி முடியும்? இனி விஜயாவோட வீடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. விஜயாவோட வீட யார் வாங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நாங்களே பணத்த ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டோமே! நீங்க தேவையில்லாம எங்கள ஏமாத்துறதுக்காக இந்த பேப்பர அனுப்பியிருக்கீங்க. நாங்களும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி ஏமாந்து போய் நிக்கிறோம். எங்க வீடு எங்களுக்கு கிடைக்கணும். அதெப்படி? ஒரே நாளையில எல்லா பணத்தையும் நாங்க தரலன்னா, உடனே நீங்க இந்த வீட வந்து வேற யாருக்காவது குடுத்துருவீங்களா? அது எப்படி முடியும்? நாங்க போலீஸ் கிட்ட இந்த உண்மைய சொல்றோம். அவங்களே வந்து எங்களுக்காக பேசுவாங்க. பரவாயில்லையா? நீங்க பொய் சொல்றீங்கன்னு அப்பவாது எல்லாருக்கும் புரிய வரும்ல அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்க அப்படி செய்யவே முடியாது. எங்க வீடு எப்பயுமே எங்களுடைய வீடு தான்." எங்க வீடு எங்களுக்கு தானே கிடைக்கணும். அதெப்படி? நீங்க எங்கள ஏமாத்தி, எங்க வீட எப்படியாவது சிந்தாமணிக்கு குடுக்கணும்னு நெனச்சா, அதெல்லாம் நடக்குமா என்ன? அப்படி நடக்க நாங்க விடவே மாட்டோம். இப்பவே இந்த பணத்த வாங்கிட்டு எங்க வீட்டு பத்திரத்த திருப்பி குடுங்க. இல்லையா, நாங்க சொன்ன மாதிரியே போலீஸ் கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. என்ன மீனாவும், முத்துவும் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. யாரோ இவங்க கிட்ட உண்மைய சொல்லியிருக்காங்க. எப்படியோ ஃபினான்சியருக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு. மீனாவும், முத்துவும் அந்த பணத்த கொண்டு வந்துட்டாங்க. ஆனா விஜயாவோட வீடு இப்ப எனக்கு கிடைக்காதா? என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் கிட்ட வந்து பேசுறாங்க சிந்தாமணி. உடனே ஃபினான்சியர் வந்து, "சிந்தாமணி, இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இவ்ளோ பெரிய ஆஃபீஸ நடத்திட்டு இருக்கேன். நான் இந்த ஆஃபீஸ்க்கு ஓனரா இருக்கேன். இத்தன நாள் வந்து நான் என்னுடைய வேலைய ரொம்ப பொறுப்பா, அக்கறையா பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதால எனக்கு தான் பிரச்சனை வருது. அவங்க தான் பணத்த கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்ப வீட்டு பத்திரத்த திருப்பி தர வேண்டியது தான் என்னுடைய வேலை. அதனால இந்த வீடு இனி உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது, "என்ன சார் இப்படி பேசுறீங்க? விஜயாவோட வீடு இனி உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனால நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். இந்த வீட்டுக்கு ஓனர் நீங்க தானே பேசுனீங்க. நீங்க சொன்னத கேட்டு நானும் சந்தோஷமா இருந்தேன். மீனா, முத்து இப்ப பணத்த எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால இந்த வீடு இனி எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா?" அப்படின்னு பேசும்போது, அங்க அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, விஜயான்னு எல்லாரும் வராங்க. சிந்தாமணி இப்படி பேசுறத கேட்டுட்டு, இங்க விஜயா ரொம்ப கோவமா, இங்க சிந்தாமணிய பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "இது எல்லாமே உங்களுடைய வேல தான்ல. நீங்க என்னுடைய ஃப்ரெண்டுன்னு உங்க மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். இங்க என்னுடைய மருமக மீனாவும், என்னுடைய பையன் முத்துவும் இவ்ளோ கஷ்டப்பட்டு பணத்த வந்து சம்பாதிச்சிருக்காங்க. எனக்காகவும், இந்த வீடு திரும்பி கிடைக்கணுன்றதுக்காகவும் பணத்த சேர்த்து வச்சு, எப்படியாவது வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும்னு நேர்மையா வந்து பேசுறாங்க.
உண்மையா அவங்க வேலைய செஞ்சு முன்னேறுறாங்க. எங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறாங்க. நாங்க எல்லாரும் ஒத்துமையா எங்க வீட்ல இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக, இப்ப வரைக்கும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே! சிந்தாமணி, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். இப்படி செய்ய அசிங்கமா இல்ல? அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, பதில் பேச முடியாம நிக்கிறாங்க சிந்தாமணி. உடனே மனோஜ் வந்து சிந்தாமணி பேச்ச கேட்டு, சிந்தாமணி சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி, நானும் ஃபினான்சியர் கிட்ட வந்து நெறைய கடன் வாங்கிட்டேன். ஆனா இப்ப முத்துவும், மீனாவும் கஷ்டப்பட்டு வந்து பணத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பணத்த வாங்கிட்டு, நீங்க எங்களுக்கு தர வேண்டிய வீட்டு பத்திரத்த தரவே இல்லன்னா, கண்டிப்பா நாங்க போலீஸ் கிட்ட உதவி கேட்போம். நீங்க எங்கள ஏமாத்துறதுக்காக என்னென்ன வேல செஞ்சிருக்கீங்க? அப்படின்னு எல்லாரும் வந்து ஃபினான்சியர் கிட்ட கேள்வி கேட்ட உடனே, என்ன முத்துவும், மீனாவும் வந்திருக்காங்க. எப்படியாவது பேசி இந்த பிரச்சனைய சமாளிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா, அண்ணாமலை வீட்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்களே! இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா, அப்புறம் நமக்கு தான் நெறைய பிரச்சனை வரும். சிந்தாமணி, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. விஜயாவோட வீடு விஜயாவுக்கு தான் கிடைக்கணும். இந்த வீடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னு ஃபினான்சர் பேசினது மட்டும் இல்லாம, உடனே மீனாவும், முத்துவும் குடுத்த பணத்த வாங்கிட்டு, விஜயாவோட வீட்டு பத்திரத்த அண்ணாமலை கிட்டயும், விஜயா கிட்டயும் குடுக்குறாரு, இங்க வந்து ஃபினான்சியர். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணி ரொம்ப கோவமா, ஃபினான்சியர் நம்ம பேச்ச கேட்காம, இப்படி வீட்டு பத்திரத்த அண்ணாமலை கிட்ட குடுத்துட்டாரே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, மீனா சொல்றாங்க, "என்ன சிந்தாமணி, நீங்க நெனச்சது எதுவுமே நடக்கலையா? நீங்க நெனச்சது எதுவுமே நடக்காது சிந்தாமணி. ஏன்னா, எங்க வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபினான்ஸருக்கு தர வேண்டிய பணத்தையும் நாங்க தந்துட்டோம். இனி ஃபினான்சியரால எங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க தான் கவனமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா?" அப்படின்னு பதில் பேசாம அமைதியா இருக்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி பேச்ச கேட்டு நான் வந்து அ சிந்தாமணிய நம்பி ஏமாந்து போய் நின்னேன். ஆனா இப்ப மீனாவும், முத்துவும் செஞ்ச உதவியால என்னுடைய வீட்டு பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா மீனாவுக்கும், முத்துவுக்கும் நன்றி சொல்றாங்க. உடனே ரவியும், ஸ்ருதியும் வந்து விஜயா கிட்ட பேசுறாங்க. "பாத்தீங்களா? மீனா, முத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த பணத்த வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த பணத்த வந்து ஃபினான்சர் கிட்ட குடுத்ததால தானே வீட்டு பத்திரம் திருப்பி கிடைச்சிருக்கு. எப்பயுமே நீங்க மீனா, முத்துவ புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசுவீங்க. ஆனா இனியாவது மீனா, முத்துவ நீங்க புரிஞ்சுக்கணும்னு ரவியும், ஸ்ருதியும் பேசும்போது, இங்க வந்து பதில் பேசாம அமைதியா இருக்கிறாங்க விஜயா. இங்க அண்ணாமலை, விஜயா வந்து வீட்டு பத்திரம் கிடைச்சதால, உடனே இங்க அண்ணாமலை வந்து இனி வீட்டு பத்திரம் விஜயா கிட்ட இருக்கவே வேண்டான்னு சொல்லும்போது, விஜயா சொல்றாங்க, "இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டு பத்திரத்த வாங்கி குடுத்தது முத்துவும், மீனாவும் தான். அதனால இனி முத்துவும், மீனாவும் தான் இந்த வீட்டுக்கு ஓனரா இருக்க போறாங்க. வீட்டு பத்திரமும் முத்து, மீனா கிட்ட தான் இருக்கணும்." அப்படின்னு மனசு மாறுன விஜயா வீட்டு பத்திரத்த மீனா கிட்ட குடுக்கும்போது, இதெல்லாம் எதிர்பார்க்காத மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அத்தை, என்னத்த வீட்டு பத்திரத்த என்கிட்ட குடுக்குறீங்க? இந்த வீடு உங்க வீடு." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிதான் நானும் நெனச்சேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீடு என்னுடைய வீடு. முத்துவும், மீனாவும் இந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு எவ்வளவோ பேசியிருக்கேன். ஆனா இப்ப மீனா, உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடு இனி நம்ம வீடு மீனா. இந்த வீட்டுக்கு ஓனர் முத்துவும், மீனாவும் தான்." அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரொம்பவே சந்தோஷமா விஜயா இப்படி பேசும்போது, முத்துவும், மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல, முத்து, மீனா செஞ்ச உதவியால இப்ப விஜயா மனசு மாறுனது மட்டும் இல்லாம, விஜயா மீனாவ புரிஞ்சுகிட்டு, நம்ம வீட்டு பத்திரத்த மீனா கிட்ட குடுத்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு, விஜயா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு அண்ணாமலை. எப்படியோ அம்மா மனசு மாறிட்டாங்க. வீட்ல உள்ள எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு மீனாவும், முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா, மீனா, முத்து மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க சிந்தாமணி. "விஜயாவோட வீடு எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப விஜயாவோட வீடு இனி எனக்கு கிடைக்காதுன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அ மீனாவும், முத்துவும் பணத்த எடுத்துட்டு வருவாங்க. வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு, மீனாவும், முத்துவும் விஜயாவுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல." அப்படின்னு மீனா, முத்து மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க சிந்தாமணி.